போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். இந்த வீடியோவில் ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த எக்ஸாமுக்கு யார் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணுறது, அண்ட் என்ன எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். சரியா? ஓகே. ஸோ 15/9/2022 ரிலீஸ் ஆன நோட்டிஃபிகேஷன் இது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாமுக்கு எப்போக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/10/2022 இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். சரியா? சரி, அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமுக்கு யார் எலிஜிபிள் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ என்ன பணியிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 3 போஸ்ட்டு காலி பணியிடங்கள் பற்றிய விவரங்கள் பாருங்கள். கூட்டுறவு சங்கங்களில் இளநிலை ஆய்வாளர் கூட்டுறவுத்துறையில். சரியா? அதில் வெறும் 14 காலியிடங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பண்டக காப்பாளர் நிலை 2 தொழில் மற்றும் வர்த்தகத்துறை தமிழ்நாடு அமைச்சு பணியில் ஒரு போஸ்டிங் இருக்குது. சரியா? இப்போ காலி பணியிடங்களுடைய பகிர்மான பட்டியல் வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இந்த வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பதவி, அது யாருக்கு அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த கூட்டுறவு சங்கங்களில் இருக்கக்கூடிய இளநிலை ஆய்வாளர் கூட்டுறவுத்துறையில் எந்தெந்த மொத்தமாக இருக்கக்கூடிய 14 போஸ்டிங்கும் எப்படி பிரியுது, பொது பிரிவினருக்கு பொது அதில் 2 போஸ்டிங் போகும். சரியா? தமிழ் வழி கல்வியில் படித்தவங்களுக்கு அதில் ஒரு போஸ்ட்டு. சரியா? இந்த மாதிரி வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இங்கே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு போஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு காம்படிஷன் இருக்க போகுது. சரியா? ஸோ அப்ளை பண்ணுறது லாஸ்ட் டேட் இதெல்லாம் சொல்லியிருந்தேன். கட்டாய தமிழ் மொழி தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு, அப்போது பொது ஆங்கிலம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28/1/2023 அப்போது இந்த எக்ஸாம்ஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பொது அறிவு இருக்க போகுது. சரியா? ஸோ சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்னென்னா 18 வயசு இருந்தால் போதும். மேக்ஸிமம் 37 ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு, அதர் கேட்டகரிஸ் தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு. சரியா? எஸ்சி எஸ்டிக்கு, பிசி எம்பிசிக்கு வந்து 34 வயசு. சரியா? இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வயசுக்குள்ளே தான் இருக்கணும். ஓகே. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்டக காப்பாளர் அப்படிங்கிற தனியாக இன்னொரு போஸ்ட் சொல்லியிருந்தாலே அதுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து கிடையாது. ஜென்ரலுக்கு மட்டும் 32 வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? 30 இருக்கும் எப்பயுமே. இந்த 32 அப்படிங்கிறது இப்போது லாஸ்ட்டாக அந்த கொரோனா டைம் பீரியடில் 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் இந்த 2 இயர்ஸ் எக்ஸ்டென்ஷன் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சரி, வயது வரம்பு சலுகை அப்படின்னு பார்த்தோம். இப்போ கல்வி தகுதி அப்படின்னா அப்போ நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15/9 அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்த ஏஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியா எஜுகேஷனை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. சரியா? இப்போ இதுவே கல்வி தகுதி அப்படின்னு பார்க்கும்போது சரி ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொன்றுமே வந்து ஜூலை 1ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் தான் ஏஜ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? 2022 ஜூலை 1. இதே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தப்போ உங்களுக்கு அந்த நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி வேணும். சரி, என்னதான் நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இன் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் எஸ்எஸ்எல்சி அப்படின்னு சொல்கிறாங்க. 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும். அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படி இல்லைனா ஆர் அப்படின்னு சொல்லும்போது த சர்டிஃபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி ஃபார் காலேஜ் கோர்ஸ் ஆஃப் ஸ்டடீஸ் இன் த மெட்ராஸ் ஆர் மதுரை ஆர் அண்ணாமலை யூனிவர்சிட்டிஸ் இஸ்யூட் பை த போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் ஆர் பை எனி அதர் காம்படிட்டிவ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து வேறு நீங்கள் யூனிவர்சிட்டி போய் படிக்கிறதுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். ப்ளஸ் ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா இதுக்கு படித்தவங்களுக்கு முன்னுரிமை தரப்போகிறாங்க. இந்தந்த கோர்ஸ்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டிகிரி இன் காமர்ஸ் முடிச்சிருக்கீங்க, இல்லை ஒரு ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டை படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க. ஸோ இதுதான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி நீங்கள் வந்து கல்வி தகுதியினை எப்படி முடிச்சிருக்குன்னா 10 + 12 இல்லை அப்படின்னா அதுக்கு இணையான கல்வி படிச்சிருக்கணும்.
ப்ளஸ் இளங்கலை பட்டம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ நிர்ணயிக்கப்பட்ட மற்றும் முன்னுரிமை அளிக்கப்படும் கல்வி தகுதியினை இந்த அறிக்கையின் நாளன்று அல்லது அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே, ஸோ இதுதான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். தென் உங்களுக்கு இன்னொன்று சிலபஸ் முக்கியமானது, தேர்வு திட்டம். இது எப்படி நடக்கும்னா OMR இதில் தான் வந்து எக்ஸாமு, வழக்கமான TNPSC எக்ஸாம் போல தான் உங்களுக்கு வந்து கட்டாய தமிழ் மொழி தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. சரியா? 100 வினாக்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பொது ஆங்கிலம், தமிழ், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதில் ஏதாவது ஒரு பேப்பர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 100 கொஷின்ஸ். தென் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு 75 கொஷின்ஸ் ப்ளஸ் மேக்ஸுக்கு 25 கொஷின்ஸ், மொத்தமாக 100 முடிஞ்சது. சரியா? அது வந்து 150 மார்க்கு, மொத்தமாக 300 மார்க்கு உங்களுக்கு. சரியா? இப்போது பகுதி ஆவில் குறைந்தபட்ச மதிப்பெண் 60, அதாவது 150ல் 40% மதிப்பெண்கள், அதுதான் 60 மார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 60 மதிப்பெண்கள் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கட்டாய தமிழ் மொழி தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கும். சரியா? யார் வந்து இந்த விலக்கு பெறலாம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் விலக்கு பெறலாம். ரூல்ஸே என்ன, சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு வச்சாங்க. எல்லாருமே தமிழ் எழுதியாகணும், இங்கிலீஷை வந்து நீக்கினாங்க, உங்களுக்கே தெரியும். ஆனால் இப்போ வந்து அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு விலக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரியா? அப்படி நீங்கள் வந்து விலக்கு கோரும் விண்ணப்பதாரர்கள் இணையவழி விண்ணப்பத்தில் உரிய தகவல்களை தவறாமல் அளிக்க வேண்டும். அதற்கு பதிலாக அவர் பொது ஆங்கிலத்தை 10ஆம் வகுப்பு தரத்தில் தேர்வு செய்ய வேண்டும். உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், அப்போ நான் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்து படிச்சுக்கலாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குரூப் 2ல் மட்டும்தான் ஜென்ரல் இங்கிலீஷ் இருந்தது, ஜென்ரல் தமிழோ ஜென்ரல் இங்கிலீஷோ. குரூப் 4ல் கிடையாது, தமிழ் மட்டும்தான். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த கட்டாய தமிழ் மொழி தேர்வை வந்து எடுத்துட்டாங்க. சரியா? அதனால் என்ன ஒரு அடிஷ்னலான ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் நீங்கள் கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்கு கோரலாம். அதற்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ், ஜென்ரல் இங்கிலீஷ் எழுதணும். ஏன்னா தகுதி தேர்வு மற்றும் இது மதிப்பீட்டு தேர்வு, இதில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட்டுக்கும் தேவைப்படுது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த பேப்பரை எழுதி தான் ஆகணும். இதுவோ எழுதணும். மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும்தான் இந்த பேப்பர் தேவைன்னா இங்கிலீஷ் எடுத்து எழுதிக்கலாம். சரியா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க தெளிவாக. இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க. 10ஆம் வகுப்பு தரம் அப்படிங்கிறது நீங்கள் கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு மற்றும் மதிப்பீட்டு தேர்வை எழுதுவதிலிருந்து விலக்கு பெறலாம் மாற்றுத்திறனாளிகள். அவ்வாறு விலக்கு கோரும் விண்ணப்பதாரர்கள் இணையவழி விண்ணப்பத்தில் உரிய தகவல்களை தவறாமல் அளிக்க வேண்டும். அதற்கு பதிலாக அவர்கள் பொது ஆங்கிலத்தை தேர்வு செய்ய வேண்டும். விலக்கு பெறலாம். சரியா? ஆனால் இங்கிலீஷ் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதியாகணும் அப்படிங்கிறாங்க. இது குறித்து பின்னர் கோரப்படும் எந்த விதமான கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. விலக்கு கோரும் மாற்றுத்திறனாளி விண்ணப்பதாரர்கள் அரசாணை கீழே மாற்றுத்திறனாளி சான்றிதழை பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ எக்ஸாம் கொஷின் பேப்பர் GS வந்து பைலிங்குவலாக இருக்கும் ஆஸ் யூஷுவல், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரியா? ஓகே, மினிமம் 40%, அதாவது 60 மதிப்பெண்கள் எடுத்தால் தான் உங்களுடைய பேப்பர் இன்னொரு பேப்பரை வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. சரியா? பகுதி A, பகுதி A ரெண்டுலேயும் சிறக்கூடிய மொற்ற மதிப்பெண்கள் தான் ரேங்கிங்க்கு எடுத்துப்பாங்க. இது ஆஸ் யூஷுவல் எப்பயுமே இருக்கக்கூடிய மெத்தட் தான். ஸோ எக்ஸாம்ஸ் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாத்துலேயுமே நடக்குது. ஓகே, ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி இந்த டிஸ்ட்ரிக்ஸ்குள்ளே நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் அப்டேட் நோட்டிஃபிகேஷனில் இந்த தகவல்கள். எக்ஸாமுக்கு என்ன பாடத்திட்டம், என்ன படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. யார் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரியா? இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சிலபஸ் தமிழாக இருந்தால் குரூப் 3க்கு பாருங்கள் என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு தமிழ் இலக்கணம், அதே மாதிரி வந்து உங்களுக்கு இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்றது இருக்கும். ஸோ இதுக்கான புக்ஸ் வந்து 6லேருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்ஸு, SCRT பேஸ் பண்ண புக்ஸு நம்ம அதியமான் டீமில் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து இங்கிலீஷ், தமிழ் இல்லைனா இங்கிலீஷ் எழுதிக்கலாம். ஆஸ் யூஷுவல் குரூப் 2க்கு என்ன இங்கிலீஷ் கொடுத்தாங்களோ அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. மற்றது GS வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட்.
ஓகே, ஜிஎஸ் வந்து 12th ஸ்டாண்டர்ட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து சாரி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட், ஜென்ரல் தமிழோ ஜென்ரல் இங்கிலீஷோ நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் படிப்பீங்க, 10ஆம் வகுப்பு தரமான 6லேருந்து 12 வரைக்கும் படிக்கணும். 10வது வரைக்கும் கம்பல்சரி படிச்சுக்கோங்க. 11th 12thலையும் சில டாபிக்ஸ் கவர் ஆகுதுன்னா அதை நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் HSC ஸ்டாண்டர்டில் இருக்கும், டிகிரி ஸ்டாண்டர்ட் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு படித்தா போதும். நீங்கள் 6லேருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகங்கள், இதில் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்ஸ்க்குமே நம்மக்கிட்ட புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த குரூப் 3 நோட்டிஃபிகேஷன் பற்றி இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஓகே, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டவுட் இருக்கவங்க ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எஸ்எஸ்எல்சி படிச்சிருந்தா போதும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் தெளிவாக பாருங்கள். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம் இவங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு எஸ்எஸ்எல்சி கொடுத்துருக்காங்க. சரியா? நீங்கள் எஸ்எஸ்எல்சி படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம், அந்த ஏஜ் இருந்திருந்தா. சரியா? அடிஷ்னலாக நீங்கள் வந்து இல்லை நான் வந்து ஒரு காலேஜ் கோர்ஸ் பண்ணுறதுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்குது எங்கன்னா மெட்ராஸு இல்லை மதுரை இல்லை அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு வந்து அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு அதுக்கான எனக்கு வந்து ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, இது இருந்தாலே போதும், அப்ளை பண்ணலாம். இது மினிமம் குவாலிஃபிகேஷன். இல்லை மற்றவங்களுக்கு அப்படின்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்மீடியட் எக்ஸாமினேஷன் ஆர் பாஸ் இன் ப்ரீ யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் நீங்கள் 12th படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம் மற்றவங்க. சரியா? ஸோ 12th நீங்கள் ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ்னால் 12th முடிச்சிருந்தா தான் நீங்கள் இதுக்கு வந்து மற்றவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் என்ன தான் வந்து இது எஸ்எஸ்எல்சி மினிமம் வச்சுருந்தாலும் ஸோ அதே கேண்டிடேட்ஸ் ஒருத்தவங்க வந்து 12th முடிச்சுட்டு ஒரு காமர்ஸ் டிகிரி வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? அவங்களுக்கு இந்த டிகிரியும் இருந்துச்சுன்னா அதையும் மென்ஷன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். சில டிகிரியில் எங்கிட்ட வந்து ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்து யார் கொடுத்ததுன்னா நடேசன் இன்ஸ்டியூட்டில் வாங்கியிருக்கீங்க, இல்லை மெட்ராஸ் ஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமை கிடைக்கும். இவங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து ஃபஸ்ட்டு இவங்களை ஃபில் பண்ணுவாங்க, அதுதான் அந்த முன்னுரிமை. சரியா? ஸோ இந்த டவுட்ஸ் இருந்ததுன்னா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா இந்த வயது வரம்பு சலுகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதில் நோட் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருப்பாங்க. என்னென்னா நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இல்லை பிசி, எம்பிசி இதெல்லாம் வரீங்க இல்லையா, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இவங்களில் அனைத்து வகுப்புகளையும் சார்ந்த ஆதரவற்ற விதவைகள் ஆகியோர் குறைந்தபட்ச பொது கல்வி தகுதியை காட்டிலும் அதுக்கு மேற்பட்ட கல்வி தகுதியை பெற்றிருந்தால், அதாவது நம்ம குரூப் 4ல் சொல்லியிருப்பாங்க இல்லையா, நீங்கள் 10th மேலே 12th டிப்ளமோ டிகிரியோ முடிச்சிருந்தீங்க, ஆனால் குரூப் 4க்கு 10th தான் குவாலிஃபிகேஷன் சொல்லும்போது உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, உச்ச வயது வரம்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும், அதாவது புதுமுக வகுப்பு, மேல்நிலைப்பள்ளி, பட்டய படிப்பு இல்லை பட்டப்படிப்பு இந்த வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு உச்ச வயது வரம்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஒரு டிப்ளமோவோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல்நிலைப்பள்ளி HSC நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் கிடையாது. இது இந்த கேட்டகரிக்கு மட்டும்தான். மற்றவர்கள் அப்படின்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அந்த ஆப்ஷன் கிடையாது. ஓகே, அதில் என்ன ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்களோ அதுதான். சரியா? அதை நோட் பண்ணிக்கோங்க. உச்ச வயது வரம்பு இல்லை அப்படின்னா விண்ணப்பதாரர் விளம்பர அறிக்கை வெளியிட்ட நாளன்றோ, பதவிக்கு தெரிவு செய்யப்பட்ட நாளன்றோ மற்றும் பதவியில் அமர்த்தப்பட்ட நாளன்றோ 60 வயதினை பூர்த்தி செய்யக்கூடாது. அப்போது நீங்கள் 60 வயதுக்குள்ளே இருக்கிற யார் வேணாலும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். சரியா? ஓகே, ஸோ இதுதான் இந்த எக்ஸாமோடைய நோட்டிஃபிகேஷன் பற்றின டீடைல்ஸ். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கேட்கும். அப்ளை பண்ணுறது எப்படின்னு தெரியலனா அந்த வீடியோஸ் வேணாலும் கொடுக்குறோம், பாருங்கள். இல்லை யூடியூப்பில் சர்ச் பண்ணினாலும் நிறைய பேர் வந்து கொடுத்துருப்பாங்க, பார்த்து அப்ளை பண்ணலாம். ஏற்கனவே அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு மட்டும் அப்ளை பண்ணால் போதும். அந்த எக்ஸாமுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான கட்டணம் மட்டும் 100 ரூபா இருக்கும். ஸோ ஏன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனாக ஒரு 150 இருக்குங்க பாருங்கள். பதிவு கட்டணமாக 150 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. சரியா? ஸோ இது மட்டும்தான். ஓகே, ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. இந்த ஃபீஸ் எக்ஸம்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துடாதீங்க. சரியா? ஏற்கனவே நீங்கள் வந்து அந்த தேர்வு கட்டணத்துக்கு 100 ரூபா நீங்கள் அந்த சலுகையெல்லாம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா
அது 3 முறை மட்டும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் அந்த 100 ரூபாயை கட்டுறதுக்கு யோசிச்சு கொடுக்காம விட்டிங்கன்னா அப்ளிகேஷன் ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டாமல் விட்டிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் நான் 3 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு அப்படின்னா எக்ஸாம் ஃபீஸ் கட்டிடுங்க. இல்லை நான் ஒரு 2 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு ஆஃபர் இருக்குது அந்த கட்டணம் செலுத்த தேவையில்லை நான் டிக் பண்ணுறேன் அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. மற்றவங்க டிக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.